நான் இங்கே நின்று பேசுகிறேன், ஒரு தலைவராக பேசுகிறேன், இல்லை இந்த ஒரு இயக்கத்துக்கு ஒரு இயக்க ரீதியாக எனக்கு பேச வந்திருக்கேன், இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு என்னுடைய துறையில் பணியாற்றி இந்த துறையை வந்து வெறும் கன்சல்டேட் அவ்வளோதான். தொகுப்பூதியத்தில் வந்தேன், தினக்கூலி தொகுப்பூதியத்தில் தான். தினக்கூலியில் வந்தவங்க கூட பின்னால் அது தொகுப்பூதியம் பண்ணாங்க. தினக்கூலியில் வந்தவங்க தொகுப்பூதிய பணியாளர்களாக மாற்றப்படுறாங்க. அப்போ அந்த வேலைக்கு எடுக்கும்போது எப்படி தான் இருக்காங்க, தினக்கூலி அடிப்படையில் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் ஒப்பற்ற தலைவர் தானை தலைவர் சிவலங்கோ அனைத்து துறைகளில் உள்ள அனைத்து சங்கங்களும் போற்றி புகழக்கூடிய ஈடு இணையற்ற 5க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களை நேரடியாக சந்தித்து இன்று இங்கு இயக்க நடவடிக்கைகளை கண்டுகொண்டிருக்கின்ற இணைப்பு சங்கங்களுக்கு கோரிக்கைகளையும் சலுகைகளையும் நாம் அனைவரும் பெற்று வரும் கோரிக்கைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரே தலைவர் சிவலங்கோ அவர்களின் 90வது பிறந்த நாளில் மாவட்ட பொதுக்குழு மாவட்ட தலைவர் அண்ணன் இளங்கோ தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இங்கு நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய பழைய ஓய்வூதிய திட்டம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். கருணை அடிப்படையிலான பணி அனைவருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும். இதை அனைத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் ஒவ்வொரு கணத்திலும் நாங்கள் இந்த சங்கம் அவர்களுக்கு ஒற்றுமையோடு துணை புரிந்தாலும் இந்த கோரிக்கைகளின் வடிவில் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு இணைப்பு சங்கங்களாக உள்ள அம்மா உணவகம் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அம்மா உணவகத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொடுப்பதற்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அவருடைய படிச்சலுகைகளை, ஓய்வூதியங்களை பழைய அரசு வழங்குவது அறிவிப்பு இருந்தாலும் இந்த அரசு வந்தவுடனே அவர்களுக்கெல்லாம் அந்த அறிவிப்புகளை செயல்படுத்தி கொடுத்த அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த 2% ஊதிய உயர்வு, அகவிலைப்படி உயர்வு 6 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்குவதை தவறாமல் வழங்கி வந்து போன ட்ரிப்பும் கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு அறிவிக்கலை, அதுக்காக எதிர்க்கிறேன். நாங்கள் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை 8வது ஊதிய குழு. இந்த 8வது ஊதிய குழு வரும்பொழுது சத்துணவு, அங்கன்வாடி, ஊர்ப்புற நூலகர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள், அம்மா உணவு பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், கிராம உதவியாளர்களுக்கு போன்ற அடிப்படை பணியாளர்களுக்கு இந்த அரசு எந்த எண்ண ஓட்டத்தில் இந்த அரசு பதவியேற்றதோ, பதவியேற்ற அரசு யாருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை நிச்சயமாக இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு 8வது ஊதிய குழு பிரதானமாக இருக்கும். இந்த 8வது ஊதிய குழுவை அரசு விரைவில் என்ன செய்ய வேண்டும், ஒரு நபர் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு குழு அமைக்க வேண்டும். இதுவரை மற்ற மாநிலங்கள் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழ்நாடு அரசு இதுவரை செய்யவில்லை. இதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் வலியுறுத்தி வருகிறோம். அரசுக்கும் இந்த செய்திகளை கொடுத்து வருகிறோம். நாங்கள் கோரிக்கைகளை எழுதுகிறோம். 8வது ஊதிய குழு அமைத்தால்தான் யாருடைய சம்பள விகிதங்கள் எங்கே இருக்கு, யாருடைய பணி விகிதங்கள் எங்கே இருக்கு, யாருடைய ஒரு நபர் குளிக்க அறிக்கையாக தாக்கல் செய்து அனைத்து சங்கங்களையும் கூப்பிட்டு அந்த சங்கங்களில் உள்ள தலைவர்களை அழைத்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டு அந்த சம்பளத்தில் இருக்க பே வேரியேஷன் என்ன, அனாமலிஸ் என்ன, இதெல்லாம் தொகுத்து வழங்கினா மட்டும்தான் அரசு அதுக்கு ஒரு முடிவு வர முடியும். மத்திய அரசாங்கம் அறிவித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு சங்கங்களையும் அழைச்சி பேசிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க மத்திய அரசாங்கமும் இந்த 8வது ஊதியக்குழு இன்னும் முழுமையாக நிறைவேற்றலை. அவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை நம்ம மாநில அரசு சார்பாக அவங்க மூலம் அந்த கோரிக்கை வைக்கிறோம். என்ன கோரிக்கைன்னா, மத்திய அரசாங்கம் அங்கன்வாடி, சத்துணவு பணியாளர்கள் மாதிரி அவங்களுக்கு ஒரு 75% பணித்தொகையில் அதில் வரதில் அவங்க தான் கொடுக்காங்க. இதை மாதிரி அம்மா உணவு பணியாளர்களுக்கும் அவங்க கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சம்பள விகிதம் கூடிடும். அதே மாதிரி NHM பணியாற்றக்கூடிய மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய தாய் சேய் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்தில் 50% மேலே சம்பளம் கொடுக்கும். இந்த சம்பள விகிதங்களை முழுமையாக வந்து சேர மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, கன்சால்டேட்டில் எடுக்கிறாங்க. கன்சால்டேட்டில் எடுக்காம அதை தொகுப்பூதியமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா கிடைக்கிற சம்பளம் முழுமையாக வந்து சேரும். இன்னைக்கு நம்ம மாநில அரசாங்கம் புறாதார முறையில் கடந்த அரசாங்கம் எடுத்துவிட்டதை இந்த அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. புறாதார முறையில் எடுக்கும்பொழுது அந்த புறாதார முறைக்கு கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறவங்க ஒரு பெரிய தொகை என்ன செஞ்சிருக்காங்க, இடையில போயிடுது. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய தொகை மிகச்சிறிய தொகையாக தான் பணியாளர்களுக்கு கிடைக்கும். இந்த கஷ்டப்படக்கூடிய பணியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள், அதாவது துப்புரவு பணியாளர்லேருந்து எதெல்லாம் கன்சால்டேட்டில் இவங்க கொடுக்காங்க, தொகுப்பூதியத்தில் கொடுக்காங்களோ அதையெல்லாம் தொகுப்பூதியமாக மாற்றினாலே இவங்களுக்கு, அவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு நிலவரத்துறையில் ஃபீல்டு அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 15,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கைக்கு வந்து சேர்றது 11,500 ரூபா தான். இடையில 3,500 ரூபா போயிடுது. இதை நேரடியாக தொகுப்பூதியமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா 15,000 கிடைக்கும். எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் அம்மா உணவு பணியாளர்களுக்கு
நீங்கள் அந்த பணி நீங்கள் வந்த பிறகு நாங்கள் அதை வரவேற்கிறோம். மீண்டும் இதை எல்லா அம்மா உணவகங்களையும் திறக்க சொல்லிட்டீங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இன்னைக்கு அவங்க கேட்கறது மற்றவர்களுக்கு கொடுப்பது போல மத்திய அரசாங்கம் நிர்ணயித்த அந்த தொகை ஒரு நாளைக்கு எங்களுக்கு மினிமம் 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கொடுத்தாலே அவங்க வாழ்க்கை சிறக்கும். சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நீங்கள் ஓய்வூதியத்தை உயர்த்தி கொடுத்துள்ளீர்கள். அவருடைய பிரதான கோரிக்கை கிராம நிர்வாக அலுவலர் உட்பட்டவர்கள் டீப்ரிவ் ஊதியம் வேண்டும் என்பதை இதையெல்லாம் உயர்த்தி கொடுத்தால் இந்த அரசுக்கு நாங்கள் எந்த எண்ண ஓட்டத்தில் நாங்கள் ஓட்டு போட்டோமோ அது நிச்சயம் நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மாநில அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக அதை நாங்கள் வைக்கிறோம். இந்த கோரிக்கையை நிச்சயம் மாநில அரசு செய்து கொடுக்கும் தவறும் பட்சத்தில் கடந்த 11/7/2026 அன்று போட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த அரசுக்கு 6 மாதம் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும். 6 மாத காலத்திற்குள் எங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு எங்கள் நேரில் அழைத்து எங்களுடைய இணைப்பு சங்கங்களோட தலைவர்கள் அழைத்தா போதும். அழைச்சி நீங்கள் ஒரு 2 சங்கங்களை மட்டும் கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, அதனால தீர்வு வராது. இப்போ கடந்த அரசு எப்படி செயல்பட்டுச்சோ அதே மாதிரி சங்கங்களில் இருக்க தலைவர்களை அழைத்து கோரிக்கைகளை பெற்று அதை நிறைவேற்றுவதற்கு சாதகமான கோரிக்கைகளை உடனடியாகவும் அதை கொஞ்சம் நேரம் ஃபைனான்ஸ் கமிட்மெண்ட் இருக்கிற காலங்கள் எடுத்துக்கொண்டு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி தவறும் பட்சத்தில் இந்த அந்த சொல்லக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி ஊர்ப்புற டேங்க் ஆபரேட்டர் கிராம உதவியாளர்கள் உள்ளிட்ட அதிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகைகளை அறிவித்தும் இன்னும் ஒரு சில துறைகள் கொடுக்கல. இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து மிகப்பெரிய பிரமாண்ட பேரணி கவன ஈர்ப்பு பேரணியை சென்னையில் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டுள்ளோம். இதுதான் எங்களோட இன்றைய கோரிக்கை. இதை மாவட்ட மையமும் முன்மொழியும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பத்திரிகைகள் வாயிலாக கேட்டு அறிந்து இதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகேந்திரகுமார், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம். காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலையுமே போன அரசு கடைசி வேகமாக நிரப்பினாலும் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுதுக்கு காரணம் என்னன்னா சிக்கன செலவின கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை போட்டு இருக்கிற இடங்களை குறைச்சிட்டாங்க. அதை குறைக்கதான் இந்த அரசு என்ன செய்யணும், சிக்கன செலவின கமிட்டியை முழுவதுமாக கலைத்து விட்டு அனைத்து பணியிடங்களையும் நிரப்பணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு துறையில் வேலை பார்க்கறதுக்கு ஹையர் ஆஃபீஸியல் இருக்காங்க, கீழே வேலை பார்க்கறதுக்கு ஜூனியர் அசிஸ்டண்டோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அது கீழே இருக்கக்கூடிய ஓஏலேருந்து ஒவ்வொரு துறையிலையும் கம்மியாக இருக்குது. நில அளவு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு நில அளவருக்கு 2 ஃபீல்டு அசிஸ்டன்ட்டுங்க. இன்னைக்கு ஆள் இல்லாமல் வெளியே இருந்து ஆளை வச்சு வேலை செய்யும் போது வெளியாளை வச்சு எப்படி வேலை செய்கிறீங்கன்னு அரசாங்கமே எங்களை கேள்வி கேட்குது. இந்த மாதிரி துறைகளில் இன்னைக்கு ஓயா போடுறாங்கன்னா எல்லா ஓயாவும் துறைகளில் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் பேல, அதைத்தான் நான் சொன்னேன். கன்சால்டேட் பேல போடக்கூடிய இங்கே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அனைத்து பணியாளர்களையும் நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் தினக்கூலியிலிருந்து கன்சால்டேட்டிலிருந்து நிரந்தர பணியாக மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை சிக்கன செலவின கமிட்டியை கலைச்சிட்டு நீங்கள் ஏற்படுத்தினாலும் கரெக்ட். இல்லைன்னா 2% 3% நீங்கள் போட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அரசு விரைந்து செயல்பட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். சிக்கன செலவின கமிட்டியை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும். பொருளாதார முறையை ஒழிக்க வேண்டும். நன்றி.